2 வருட விஜய் சங்கீதா பிரிவு வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைத்த சோபா சந்திரசேகர். தளபதி விஜய் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் வருகிறார். விரைவில் இவர் அரசியல் பணிகளில் தீவிரமாக களமிறங்க இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு அக்டோபர் 27ஆம் தேதி நடைபெறுகிறது. அதற்கான வேலைகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன. இவர் அரசியல் இறங்கியதிலிருந்து ஒரு சில தரப்பினர் எதிர்ப்புகளும் தெரிவித்து வருகின்றனர். நேரடியாக எதிர்ப்பு தெரிவிக்காமல் ஒரு சில வதந்திகளையும் பரப்பி வருகின்றனர். அதில் முக்கியமான வதந்தி இவர் மனைவி சங்கீதாவை பிரிந்துவிட்டதாக செய்திகள் அடிக்கடி பரவி வருகின்றது. விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் திருமணமாகி 25 ஆண்டுகள் ஆகிறது. இவர்களுக்கு ஜேசன் சஞ்சய் மற்றும் திவ்யா சாஷா என்ற 2 பிள்ளைகள் இருக்கின்றனர். இருவரும் வெளிநாட்டில் படித்து வந்தனர். இவர்களின் படிப்பிற்காக சங்கீதா விஜய் அங்கேயே இருந்து கவனித்து வந்தார். சஞ்சய் தனது படிப்பை முடித்துவிட்டு திரைத்துறையில் களமிறங்க இருக்கிறார். ஆனால் மகள் வெளிநாட்டில் படித்து வருகிறார். அதனால் சங்கீதா விஜய் வெளிநாட்டில் இருந்து வருகிறார். இதனால் விஜய் பட விழாக்களில் தொடர்ந்து கலந்து கொள்ளவில்லை. இதனால் வதந்திகள் அதிக அளவில் பரவி வந்தன. தற்பொழுது தளபதி 69 பட விழாக்களில் சங்கீதா விஜய் கலந்து கொள்ள இருக்கிறாராம். விஜயின் அம்மா சோபா ஏற்கனவே சங்கீதாவை பற்றி பேட்டியில் பேசியிருந்தார். அவர்கள் குழந்தையை கவனித்துக் கொள்வதில் மிக முக்கியமாக இருப்பார். மிகவும் அமைதியானவர். மேலும் முதல் மாநாடு விழாவிலும் சங்கீதா விஜய் கலந்து கொள்ள இருப்பதாக சொல்லப்படுகிறது. தளபதி விஜயும் இந்த வதந்திகளுக்கு இதுவரை எந்த பதிலும் அளிக்கவில்லை. இதற்கெல்லாம் மொத்தமாக பதிலடி கொடுக்கும் விதமாக தளபதி 69 பட விழாக்களில் கலந்து கொள்ள வாய்ப்பிருக்கிறது. தளபதி விஜய் அரசியல் பயணத்தால் பலரும் தமிழக அரசியலில் உற்று நோக்கி பார்த்து வருகின்றனர். தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டிற்கு பிறகு தமிழ்நாட்டில் பெரும் பரபரப்பு ஏற்படும் எனவும் கூறப்படுகிறது.